வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற டிடி ஆக்டிவிட்டி என்னன்னா, நீதி தேவன் மயக்கம் அப்படிங்கிற அறிஞர் அண்ணாவுடைய நாடகத்தை பத்தி. அதாவது அறிஞர் அண்ணா அவர்கள் மக்களிடம் பகுத்தறிவை துண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாடகத்தை எழுதினார். அதாவது கம்பராமாயண காலத்துல கம்பர் ராவணனை ஒரு சித்திரமாக, அதாவது அவர் ஒரு அரக்கன், அவன் எப்படிப்பட்டவன், கெட்டவன் அப்படின்னு ஒரு சித்திரத்தை மக்கள் மனதுல ஏற்படுத்தியிருந்தார். இதனால கோபமுற்ற ராவணன் என்ன நினைச்சான் அப்படின்னா, இறைவனிடம் முறையிட வேண்டும். கம்பர் ஏன் என்னை பத்தி இப்படி சொல்றாரு? எத்தனையோ பேர் அரக்கத்தன்மை, அதாவது இரக்கமற்றவர்களாக இருக்கும்போது என்னையும் மட்டும் அவர் முத்திரை குத்தி ராவணன் ஒரு இரக்கமற்றவன் அப்படின்னு வச்சிருக்காரு அப்படின்னு ஒரு மனதுல ஒரு விதம் இருந்துச்சு. அதனால நீதிமன்றத்துல இந்த வழக்கு வருது அப்படிங்கிற மாதிரி அறிஞர் அண்ணா கொண்டு வந்தார். அதாவது இதுல மிக முக்கியமா என்ன அப்படிங்கிறத தான் இப்ப டிடி ஆக்டிவிட்டியா பார்க்க போறோம். நீதிதேவன் மயக்கத்தில் கம்பர் என்னன்னா, ராவணன் ஒரு அரக்கன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாரு. ஆனால் ராவணன் என்ன சொல்கிறாருன்னா, நான் அரக்கன் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் புனிதர்கள் எல்லாருமே நல்லவங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறாரு. அவர் ஒரு நிறைய கூற்றுகள் சொல்கிறாரு, புனிதர்கள் மேலே தவறு இருக்குன்னு சொல்லிட்டு. நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. இதில் நான் 2 புனிதர்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு துரோணாச்சாரியார் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், அர்ஜுனனோட குரு. அவருக்கு என்ன ஒரு ஆசை இருந்துச்சுன்னா, அர்ஜுனனை வேர்ல்ட்லேயே அவர் தான் வில்லாற்றலில் சிறந்தவராக விளங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் நிறையா பண்ணாங்க. பட் அவரோட கைடன்ஸ் எதுவுமே இல்லாமல், அவர் டீச் பண்ணாமல், அவரோட சிலையை மட்டுமே வச்சு ஏகலைவன் அப்படிங்கிறவர் அர்ஜுனனை விட சிறந்தவராக விளங்கினார். ஒரு நாள் ஏதோ ஒரு காம்படிஷன் மாதிரி வைக்கும்போது ஏகலைவனும் துரோணாச்சாரியாரும் சந்திக்கிற மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. அப்போ துரோணாச்சாரியார் எந்த ஒரு இறக்கமுமே இல்லாமல் குருதட்சணையாக அவரோட கட்டை விரலை கேட்பார். இது இது என்ன இறக்கமா அப்படின்னு கம்பர்கிட்ட அவருக்கு ராவணன் கேட்பார். ரெண்டாவது பரசுராமரோட அப்பா பேர் ஜமதக்னி முனிவர், அவங்க அம்மா பேர் ரேணுகா தேவி. என்னன்னா அவங்க அம்மா ஒரு ஆற்றங்கரையில் தண்ணி எடுக்க போகும்போது நிழல் தண்ணி எடுத்துட்டு இருக்கும்போது கீழே நிழல் ஓடுச்சு. அப்போ யாருன்னு மேலே பார்த்தா அவங்க இந்திரர் தேவர் வாகனத்தில் போயிட்டு இருப்பாரு. அதை பார்க்கும்போது அவங்க அம்மாவுக்கு கற்பு போயிருச்சு அப்படின்னு சொல்லி ஜமதக்னி முனிவர் என்ன சொல்றாருன்னா, பரசுராமர் கிட்ட சொல்லி அவங்க அம்மாவோட தலையை வெட்ட சொல்லிடுவாங்க. அவரும் எந்த ஒரு கேள்வி எதுவுமே கேட்காம அவங்க அம்மாவோட தலையை வெட்டிடுவாரு. இதெல்லாம் எப்படி கருணை அப்படிங்கிற இதுக்குள்ள வரும்னு சொல்லிட்டு கம்பர்கிட்ட ராவணன் கொஸ்டின் எழுப்புவார். நீதிதேவன் மயக்கம் என்பது அறிஞர் அண்ணா எழுதின பகுத்தறிவு சிந்தனையை தூண்டும் வகையில் அமைப்பெற்ற ஒரு நாடகம். அறிஞர் அண்ணா தமிழகத்தோடு முன்னாள் முதலமைச்சர், கவிஞர், நிறைய நாவல்கள் எழுதியிருக்கார். அதுக்கப்புறம் சுதந்திரம் அடைந்த பின் தமிழகத்தில் ஒரு மிக சிறந்த எழுத்தாளராக அமைஞ்சிருக்கார் அறிஞர் அண்ணா. நீதிதேவன் மயக்கத்தோட நடை எப்படி இருக்குன்னா, ஒரு நீதிமன்ற செட்டப்பில் கம்பர் ராவணன் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறார். அதுக்கு ராவணன் மேல்முறையீடு செய்யும் வகையில் அமைஞ்சிருக்கு. கம்பர் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறார்னா, ராவணன் ஒரு இரக்கமில்லாத ஒரு ஆள், இரக்கம் என்ற பண்பே இல்லாமல் தலைவனத்தோடு இருக்கிற ஒரு ஆள் தான் ராவணன்றாரு. அதுக்கு ராவணன், ஆமாம், நான் சீதையை கடத்தினேன், ஜடாயுவை கொன்னேன், அதுக்கப்புறம் சீதை உண்ணாமல் இருந்தப்போ அசுரர்களை வச்சு மிரட்டி சாப்பிட வச்சேன், இந்த செயல்களெல்லாம் செஞ்சதுனால நான் இரக்கமில்லாத ஒரு ஆள் தான். ஆனால் பரதன் நாட்டை ஆளுன்னு ஒரே காரணத்துக்காக ராமரை வனவாசம் அமைச்சார். தசரதர், அந்த நாட்டு மக்கள், அதுக்கப்புறம் எல்லாரும் நாட்டு மக்கள், அதுக்கப்புறம் பிற அரசர்கள் எல்லாரும் துன்பம் அடைஞ்ச அப்பையும் கைகேயி ராமரை வனவாசம் அமைச்சார். அந்த அளவுக்கு நான் சுயநலம் பிடித்தவர் இல்லை, அந்த அளவுக்கு இரக்கம் இல்லாதவள் நான் கிடையாது, நான் இரக்கமில்லாத ஒரு ஆள் நான் கிடையாதுன்னு ராவணன் சொல்கிறார். ஏகபத்தினி விரதத்தில் இருந்த ராமர் சூர்பனகை காதலை ஏற்றுக்கலனாலும் தன் வீரம் எங்கேயுமே நிலை குலைஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு பெண்ணோட மூக்க அறுத்தாரு. அந்தளவுக்கு இரக்கமில்லாதவரன் நான் கிடையாது. வாலியை மறைந்திருந்து தாக்குனாரு, மறைந்திருந்து தாக்கி ஒருத்தங்களை வதை செஞ்சார். ஒரு வில்வித்தை வீரனுக்கு அந்த கலையோட எல்லா நெறிகளையும் பின்பற்றாமல் ஒருத்தங்களை வதம் செஞ்சார். அந்தளவுக்கு கெட்டவன் நான் கிடையாது, அந்தளவுக்கு இரக்கமில்லாத ஒரு ஆள் நான் கிடையாதுன்னு சொல்லி ராவணன் சொல்கிறார். அதுக்கப்புறம் இதன் மூலம் தெரிய வருது, ஒரு பகுத்தறிவோடு நாம் எப்படி மற்றவர்கள் சொல்லும் போக்கில் போகாமல் நாம் எப்படி ஒரு
சிந்தனையோட வாழணுன்றது வந்து இந்த கதை மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுவரை பார்த்ததுல இருந்து ராவணன் பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்களை கம்பர் வந்து தெரிஞ்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் நீதிமன்றத்துல வந்து நீதிதேவன் மயக்கம் போட்டு விழுந்தார். அதாவது பகுத்தறிவு சிந்தனையை தூண்டுவதற்காக எழுதப்பட்ட இந்த நாடகத்துல ராவணன் கெட்டவன் அப்படிங்கிறது இந்த நாடகத்தை படிச்சதுக்கு அப்புறம் அவனுடைய இமேஜே கூடாது. பகுத்தறிவு சிந்தனையை மனிதன் பயன்படுத்தி அவனுடைய நிலைகளை ஆராய்ந்து ஒவ்வொரு நிலைகளையும் ஆராய்ந்து செயல்பட வேண்டும் என்பதே இதனுடைய நோக்கமாக அமைகிறது. இந்த நாடகத்திற்கு பிற்பாடு கம்பராமாயணத்திலேயே ராவணனுடைய பாத்திரமானது மிக முக்கியமாக மாற்றமடைந்து காணப்படுகிறது. இதை படித்தவர்கள் அனைவருமே ராமன் கூட விட ராவணன் சிறந்தவன் என்ற நிலைகள்ல நாம இதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல பகுத்தறிவை தூண்டுவதற்காக அண்ணா எழுதப்பட்ட நாடகம் தான் நீதிதேவன் மயக்கங்கிற நாடகம். இந்த நாடகத்தின் மூலமாக நாம் பகுத்தறிவினுடைய முக்கியத்துவத்தையும் எவ்வாறு ஒரு மனிதன் செயல்பட வேண்டும் என்பதையும் அறிந்து கொண்டோம். நன்றி.